நிறுத்தடி. யாரை கட்டடி வீட்டு வாசல் கோலம் போடுற நீ? கெட் அவுட். எனக்கு இந்த வீட்டுல குடும்ப தலைவிங்கிற மரியாதை தான் கிடையாது. 30 ரூபா கொடுத்து ஒரு வேலைக்காரி வச்சுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? அவ வேலைக்காரி தான். வேலைக்காரி வச்சுக்க கூட உரிமை இல்லாம நான் எதுக்கு தான் பொண்ணா பிறந்தனும்? பெண்களை அவமானப்படுத்தும் மாத்ருபூதம், பெண்களை அடக்கியாள நினைக்கும் மாத்ருபூதம், பெண்களை அடிமையாக நினைக்கும் மாத்ருபூதம், 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 மாத்ருபூதம். ஏமா ஏன் பாட்டை நிறுத்திட்ட? அவர்தான் உள்ள போயிட்டாரே. இனிமே தைரியமா பாடுமா. இதை விட பாட்டுக்கு நல்ல சிச்சுவேஷன் நம்ம கிடைக்கவே கிடைக்காது. என்ன பாக்குற? உள்ளவாடா. இதுதான் இந்த வீட்டுக்கு வாச. வாழ்க்கையில தான் மேல வரல, பள்ளத்திலே நிக்கிற. இங்கேயாவது வாயேன். பெத்த அப்பனுக்கு சோறு போட்டா மட்டும் பெருசு இல்லடா. போகும்போதும் வரும்போதும் 4 வார்த்தை கேட்கணும். நீயும் உன் பொண்டாட்டியும் எனக்கு சோறு போட்டீங்க, ஆனா ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. அதனாலதான் உங்களை பிடிக்காம நான் மட்டும் திருநெல்வேலியே தங்கிட்டேன். இவன் என்ன கடத்திட்டு வந்தான், கிரிமினல் குத்தம் தான். ஆனா என்ன என்னமா கவனிச்சுக்கிட்டான் தெரியுமா? வேலை தவறாம சாப்பாடு போட்டான். எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அவன் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு கிடந்தான். அவன் பையன் எனக்கு தலைவாணியா கொடுத்துட்டு தன் கையை தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டான். அதான் எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. சொத்து சொத்துன்னு அலைஞ்சியே, நான் செத்திருந்தா உனக்கு அது தெரிஞ்சிருக்கும்டா. என் வக்கீல் சொல்லியிருப்பான். என் சொத்தை எல்லாம் நான் கோயிலுக்கும் எழுதி வைக்கல, குளத்துக்கும் எழுதி வைக்கல. உன் பேர்ல தாண்டா ரகசியமா உயிர் எழுதி வச்சிருக்கேன். எங்கடா கண்ணா நான் அடிக்க சொன்ன பத்திரிகை? இந்தாங்க தாத்தா. டேய் கன்சாமி, இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என் பேரனுக்கும் பாரிஜாதத்துக்கும் கல்யாணம். நீ சொன்ன 3 கல்யாணத்துல முதல் கல்யாணத்துக்குள்ள இன்விடேஷனை நானே பெரியவனா அடிச்சுட்டேன். பாக்கி 2 கல்யாணத்தையும் நீயே கவனிச்சுக்க. இந்த இன்விடேஷன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி 15 நிமிஷத்துக்கு ஆலோல சிங்கம் பேரும் வெங்கடாச்சலத்துக்கும் மாத்ருபூதத்தினுடைய பொண்ணு பாரிஜாதத்துக்கும் உங்க பொண்ணுதான் கல்யாணம். நீங்க அவசியம் கலந்துக்கணும். 4:20க்கு இன்னொரு கல்யாணம் இருக்கு, 4:25க்கு இன்னொரு கல்யாணம் இருக்கு. இது முதல் கல்யாண பத்திரிகை தான். மத்த 2 கல்யாண பத்திரிகைகளும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். இந்தாங்க பத்திரிகை. ஊஞ்சல் எப்பவும் ஒரு பக்கமே ஆடாது, 2 பக்கமும் ஆடும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு உனக்கு நான் ஒரு பத்திரிகை தரணும். வர்றியா? என்ன பாக்குற? உன்னுடைய தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் தான். நீ வேத்து ஜாதி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னுடைய தங்கச்சியோட எதிர்காலம் பாழாயிடும் தானே நீ நீலவணியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. இப்பதான் உன் தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் கொடுத்துட்டேனே. இனிமே நீ நீலவணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? சத்தியம் பண்ணி சொல்றேன் சாரங்கபாணி, உனக்கோ இல்ல உன் தம்பி பூவழி ராஜனுக்கோ என் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நான் மெட்ராஸ்கே புறப்பட்டு வந்தேன். ஆனா இப்ப அந்த ஆசை எனக்கு அடியோட மறந்து போயிடுச்சு. ஏன்னா ஒரு பொண்ணுடைய கண்ணீர்ல என் பொண்ணு வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது. இந்த மாமனுக்காகவாவது உன் வீட்டுல வேலைக்காரியா வேலை செய்யறாளே நீலவேணி,
அவளை ஒரு நிமிஷம் நீ ஏறெடுத்து பார்க்க கூடாதா? சார், எனக்கு பயமா இருக்கு சார். வெள்ளிக்கிழமையே முடிஞ்சு போயிடுச்சு. ஒரே ஒரு கல்யாணம் தான் முடிவாயிருக்கு. இன்னும் 2 நாள்ல 2 கல்யாணம் முடிவாயிடுமா சார்? நீ பயப்படாதடா. நாளைக்கு சனிக்கிழமை வெங்கடாஜலபதியோட நாள். அவர் பார்த்து பாரு. ஏன்பா சனிக்கிழமை சனீஸ்வரனோட நாள் இல்ல? நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே நீ. என்ன திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க? நான் தான் தந்தி கொடுத்து உன்னை உடனடியா வர சொன்னேன். இத பாருமா, உனக்கு புருஷன் சரியில்லை, எனக்கு பொண்டாட்டி சரியில்லை. இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற சொந்தம் விட்டு போயிடக்கூடாது. அதனால உன் பொண்ணு உமாவ என் பையன் பூவழி ராசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் விரும்புறேன். என் பையன் பண்ணாத தப்புக்கு ஊரை கூட்டி ஒரு வாரமா உன் புருஷன் என் மானத்தை வாங்கிட்டு இருக்கா. இந்த உலகத்துல எங்க நடக்கும் இந்த அநியாயம்? உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னா உடனடியா என்னோட வீட்டுக்குள்ள வா. சம்மதம் இல்லைன்னா உன் புருஷனோட அந்த பக்கம் போ. என்னடா இப்படி சொல்றானேன்னு பாக்குறியா? உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு முதல் எதிரியே உன் புருஷன் தான். நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். இனிமேல நான் உங்களை நம்பினா இந்த ஜென்மத்துல என் பொண்ணு கல்யாணம் நடக்காது. என்ன கன்சம் இது? என் மாப்பிள்ளை என் பொண்டாட்டி கொண்டு வந்து முன்னாடி நிக்க வச்சிட்டார் முதலியார். முள்ளால் எடுத்துட்டார் முதலியார். என்ன சொல்றீங்க? நாளைக்கே கல்யாணமா? நடக்கிற கதையா சொல்லுங்க. பத்திரிக்கை அடிக்கிறது கூட நேரம் இல்ல. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு சம்மதமான்னு சொல்லு. முதல்ல இந்த வெத்தலை பாக்கு பழத்தை கையில் எடுத்துக்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிச்சு தட்டுல வச்சு கொடுப்பான். நான் தட்டுலயே பத்திரிகை அடிச்சு கொடுக்க போறேன். சம்மதம் தானே? சம்மந்தி அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு. இனிமே சட்டு புட்டு எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துட வேண்டியதானே? ஓடி ராஜா, நாதஸ்வரம் கட்டி மேல அரேஞ்ச் பண்ணி சொன்ன பண்ணியாச்சா? எல்லாருக்கும் குடுற, அதான் நிறைய அடிச்சிருக்கேன். குடு குடு. என்னடா முழிக்கிற? என் பொண்ணு கல்யாண இன்விடேஷனை நீ எனக்கு கொடுத்த.
உன் பொண்ணு கல்யாண இன்விடேஷனை திருப்பி நான் உனக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு நீ சொன்ன அதே இடத்துல அதே நேரத்துல நீ சொன்னபடியே என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா பொண்ணுதான் வேற. டேய் பரதேசி, ஊஞ்சல் எப்பவும் ஒரு பக்கமே ஆடாது, இன்னொரு பக்கம் ஆடும்.